ஹெட்ஃபோன் காதுல போட்டுக்கிறேன். ம். சரிங்க ஐயா. இப்ப கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஆ, அ விஷயத்துக்கு வாங்க. இதுல ஒண்ணும் இது அந்த இந்த விஞ்ஞானிகள் கோட்டை விட்ட இடம் இதுதான். சரிங்க ஐயா. விஞ்ஞானிகள் கோட்டை விட்டுருக்காங்க. ஆனா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாலும் கூட, அது எப்படி இணைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. சரி. சரிங்க ஐயா. அப்படியே இருந்தாலும் அது மைக்ரோ அளவுல தான் அந்த எலக்ட்ரிசிட்டி வெளியிடுது. சரிங்களா? சரி, சரிங்க ஐயா. அத எப்படி பவர்ஃபுல்லா கொண்டு வர்றது? மினிமம் வந்து நமக்கு ஒரு 10 வோல்ட் 5 வோல்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அத நான் கண்டுபிடிச்சேன் அதைய. சரிங்க ஐயா. தொடர்ந்து ஆராய்ச்சி எப்பவுமே தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணா உண்மைய கண்டுபிடிச்சிரலாம். இந்த கிராஃபைட் பத்திய ஒரு சிந்தனை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிராஃபைட் இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னானுங்க. சரிங்களா? சரிங்க. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் அணுவை பிளக்குறானுங்க. அணுவை பிளக்குறானுங்க. அணுவை பிளந்து கண்டுபிடிச்சானுங்க. ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி அணுவ பிளந்தானுங்க. சரியா? ஆமா, அப்ப ஆமாங்க. அந்த அது அணுவை பிளக்கறதெல்லாம் சரிதான். ஆனா அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரான் கதிர்கள் வந்து பயங்கரமா வெளிய வந்து சேதத்தை உண்டாக்கும். நியூட்ரான் தான் ம், எல்லா ம். அழிவையும் உண்டாக்கும். நியூட்ரான் வந்து பயங்கரமான ஆற்றல் உடையது. ஒரு ஸ்பூன் நியூட்ரான் அணுக்கள் இருந்தா, இமயமலை அளவுக்கு ஆற்றல் இருக்கும். அடேங்கப்பா! நியூட்ரினோ. ஒரு தொழில்நுட்பம். ஸ்பூன் நியூட்ரான் இருந்து ஒரு ஸ்பூன் நியூட்ரான் இருந்துச்சுன்னா, அது வந்து இமயமலை மாரி ஆற்றல் கொடுக்கும்ங்கிறது தான் அது விஞ்ஞானம். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. ச சரிங்க ஐயா. நியூட்ரானை அடக்குவதற்கு நியூட்ரானை உறிஞ்சி உள்ள அடக்கிக்கிறாங்க. அதாவது இப்ப இந்த கதிர்வீச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அணு கதிர்வீச்சு, அணு கழிவுன்னு சொல்றோம் அ இல்லையா? அதெல்லாம் ஆமாங்க நியூட்ரான் ஐயா. தான். ஆமாங்க. அந்த நியூட்ரான் வெளிய ஆமாங்க. போயிட்டு இருந்ததுன்னா ஆள கொன்னு போடும். சரிங்களா? ஆமா, ஆமாங்க. அதை அடக்குவதற்கு கிராஃபைட்ட வந்து அடக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க. கிராஃபைட் வச்சு அடக்கிரலான்னு கண்டுபிடிச்சாங்க. அத அப்சர்வ் பண்ணிக்குது. ஆமா. அது ஃபெர்மிங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. என்ரிகோ ஃபெர்மி. அமெரிக்கன்னு நெனைக்கிறேன். சரிங்க ஐயா. இதோட நிக்குதுங்க. அப்படின்னா, அந்த நியூட்ரான உறிஞ்சு அந்த கிராஃபைட் தடுத்து வச்சுக்குது. கிராஃபைட் அந்த கிராஃபைட்டுக்குள்ள கதிர்வீச்சு ஏறி வச்சுக்கும். கிராஃபைட்டுக்குள்ள கதிர்வீச்சு இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஓகே, அத ஓகே. எங்கேயோ கொண்டு புதைச்சு வச்சுருவானுங்க. ஆனா, அது ஆபத்து தான். ஆனா அது நியூட்ரினோ அதே ஃபார்மேட்ல தான் உள்ள அடங்கி இருக்குதா? இல்ல வேற ஃபார்மேட்ல உள்ள போகுதுங்களா ஐயா கிராஃபைட்டுக்குள்ள? அந்த நியூட்ரான இழுத்து உள்ள வச்சுடுச்சு. அது பஞ்சுக்குள்ள நீர் பூந்த மாரி. பஞ்ச புழிஞ்சோம்னா அதான், நீர் அதான் வெளிய புரியுது. வரும். அந்த ஆமா, ஆமா. பஞ்சு புழியாத வரைக்கும் உள்ள இருந்துட்டே இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் அது ஆபத்து தான். சரி அது அட இருக்கட்டும். கடவுளே! அணுக்கழிவு. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அணுக்கழிவு நீங்க ஒண்ணும் நீங்க இப்ப இந்த மேற்கு நாட்டு விஞ்ஞானம் அத்தனையுமே தோல்வி தான். தோல்விதான், தோல்விதான், தோல்விதான். அதான் ம். கிழக்கு நாட்டு விஞ்ஞானம் வெற்றி அடையுது. இப்ப நான் சொல்றது பூரா ஒ எல்லாமே பாசிட்டிவ் தான் எல்லாமே. இத வந்து ம். பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் சர்க்யூட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து குளோஸ்ட் சர்க்யூட். வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறது சரிங்க. பூரா குளோஸ்டு சர்க்யூட். அது வந்து பெட்ரோல், டீசல் நம்பி தான் பொழப்பு ஓடிட்டு இருக்கு. நான் சொல்றது வந்து ஆ நேச்சுரல் எனர்ஜி உறிஞ்சிறது. சரிங்க ஐயா. என்னது 0 பாயிண்ட் 0ங்கிறது பவர் தான், 1ங்கிறது பவர் தான். அதெல்லாம் இருக்கட்டும். நான் அத ஏற்கனவே பேசியாச்சு. இப்ப இது சரி, இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறவன் தற்காலிகமா வேறு சில ஆராய்ச்சி பண்ணிருக்கும் பொழுது, இந்த கிராஃபைட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இத கண்டுபிடிச்சேன். அப்ப சரிங்க. நான் வந்து இந்த சாதாரண அல்கலின் எவரிடி பேட்டரி இருக்கு இல்லையா? AA பேட்டரி, எவரிடி பேட்டரி எல்லாரும் பயன்படுத்துறது தான். ஆமா, ஆமா. அந்த 2A பேட்டரி, பேட்டரி AA. இல்லாம அது தீர்ந்து போன பேட்டரி மேல என்ன நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன். சரி. அ, அது அ. தீர்ந்து போணும்னா, இப்ப கடிகாரத்துலருந்து நான் கடிகாரம் ஓடல. அதான் தீர்ந்து போனது. கடிகாரம் ஓடலைன்னா, கடிகாரம் ஓடலைன்னா நம்ம என்ன நெனைக்கிறோம்? தீர்ந்து போச்சுன்னு நெனைக்கிறோம். அதான் விஞ்ஞானம். ஆமா, ஆமா. என்னுடைய அறிவியல் அப்படிதான் சொல்லுது. கடிகாரம் ஓடலையா? அது செத்து போச்சு. டெட் பேட்டரி அந்த டெட் பேட்டரி தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன். ஆனால் ம், ம், ம். இயற்கையாகவே 1.5 வோல்ட் அந்த பேட்டரில இருக்கும். அது 1.1 வோல்ட் கீழ எவனாலயும் குறைக்கவே முடியாது. சரிங்க ஐயா. நான் அத 0 பண்ணி காமிச்சேன். புரியுதுங்களா? புரியுது, 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 அது புரியுது. 0 பண்ணணும்னா, எப்படி உள்ளிருந்து எடுப்பீங்க? அதுக்கு எடுக்குறாங்காட்டி அதுக்கு உள்ள இருக்கிற அந்த மிச்சமான அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றேன்னா, லெட் ஒரு கார்பன் உள்ள லெட்டு. ஆ அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 மில்லி தேங்காய் எண்ணெய் இருக்குது. 50 மில்லி சரி. பயன்படுத்திட்டீங்க. மிச்சம் 50 மில்லி வந்து எவனாலும் எடுக்க முடியாது. அதான் விஷயமே. முடியும். அதான் நம்ம தூக்கி போட்டுட்டு சரி. இருக்கிறோம். அ, அத வந்து 0 பண்றது எப்படி? அதுக்கான தொழில்நுட்பத்த ஒரு உறிஞ்சி எடுக்கிறதுக்கு மாரி ஒரு கருவிய கண்டுபிடிச்சேன். இந்த கருவி வந்து சரிங்க ஐயா. இயற்கையால் உண்டாக்கப்பட்ட கருவி. சரிங்க. அந்த கருவிய வச்சு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்ந்து போன அதாவது இந்த 1.1 கீழ குறைக்க முடியாது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அத வந்து 2 பேட்டரி கனெக்ட் பண்ணும்பொழுது 2.2 வோல்ட் வந்தது. சரிங்க ஐயா. அதுல எதுவுமே எரியாது. ஆனா ஒரு கிரீன் எல்இடி எரியும். கிரீன் எல்இடினா அந்த 2.2 வோல்ட் வேணும். கிரீன் எல்இடி. ஆ, அ, ஒயிட் அ, அ, எல்இடினா வந்து அ. 3 வோல்ட் வேணும். ஒயிட் எல்இடி. சரிங்க ஐயா. ஒயிட் எல்இடி எரிஞ்சா சரிங்க 3 ஐயா. வோல்ட் இருந்தா தான் அது பவர் எரியும். நான் இத சரிங்க ஐயா. ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, நான் கொஞ்சம் கூடுதலா அது ஒரு பழைய பேட்டரியில தேடுன ஒரு 10, 15 குப்பையில தேடிட்டு வந்து எடுத்து கனெக்ஷன் பண்ணி சரிங்க. பார்க்குறப்ப 2 கனெக்ட் பண்றேன். குறுமுக் மிக சரிங்க. குறை. அது பார்த்தீங்கன்னா 2.5 வோல்ட் மாரி காட்டுச்சு. ஆனா கடிகாரம்லாம் சரிங்க. ஓடுது.
சரி நான் என்ன பண்ணேன், சரிங்க. எல்இடி வச்சு எரிச்சு பார்க்கலான்னு பார்க்கும்போது, படார்ன்னு எல்இடி வந்து பயங்கர பவர்ல எரிஞ்சுது. புரியுதுங்களா? வெரி குட். சரிங்க ஐயா. சம்பந்தமே இல்ல. ஆனா, இது எரியவே எரியவே கூடாது. நான் கனெக்ஷன் பண்ணி எரியவே கூடாது. எரியவே கூடாது. எரி எரியவே கூடாது, கூடாது. கூடாது. விஞ்ஞான ரீதியாக இந்த வெள்ளைக்காரன் சொல்றான் பாரு அவன்று, அது எரியக்கூடாது. ஆனால் எரிஞ்சுது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த 2 பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா? மேல ஒரு ஆமாங்க. கிராஃபைட் குச்சி, கீழ ஒரு கிராஃபைட் குச்சி. இந்த மாரி 4 முனைக்கு 4 கிராஃபைட் குச்சி. 2 பாசிட்டிவ், 2 நெகட்டிவ். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, ஒரு ஆமா. பேட்டரில ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? கீழ நெகட்டிவ் ஆமா, இருக்கும், மேல ஆமா, பாசிட்டிவ். ஆமாப்பா. இதுதான் விஷயமே. ஆமா, அப்ப நான் என்ன ஆமா, பண்ணேன், இந்த கிராஃபைட் குச்சி இருக்குல்ல, பென்சில் குச்சி 8B பென்சில்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கனமா இருக்கு. 8B பென்சில். 8B ஆமாங்க. பென்சில், 10B பென்சில் கடையில விக்குது. அத வாங்கி சரி. ஒரு 3 சென்டிமீட்டர் துண்டு பண்ணி, அந்த உள்ள இருக்கிற கருப்பு குச்சி ம், அழகா அ அ நெருப்புல சுட்டு அதில பிரிச்சு எடுத்துட்டேன். கருகிரும். நெருப்புல சுட்டோம்னா மேல இருக்கிற அந்த இதெல்லாம் கருகிரும். அப்படியே எடுத்துட்டு எடுத்துட்டு அந்த சரி, சரி. பிளேட்ல சீவி பொறுமையா பொறுமையா செய்யணும். எடுத்து எடுத்து மேல ஒட்ட வச்சுட்டேன். ஒட்ட வச்சு செல்லோ டேப் போட்டு கிர்ன்னு பயங்கர டைட்டா ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு சரி. பிளஸ், மைனஸ் கனெக்ஷன் குடுத்துட்டேன். ஆ ம், சீரியல் ம். கனெக்ஷன். தொடர் இணைப்பு. பிளஸ், மைனஸ் கனெக்ஷன் குடுத்தாச்சு. இன்னொரு பிளஸ், மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து 2 எல்இடி ஒண்ணா கனெக்ஷன் பண்ணி உள்ள வச்சா, பட்டைய கெளப்புது வெளிச்சம். ஓ! 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 எரிய ஆரம்பிச்சு எத்தன நாள் எரியாச்சுங்களா? 30 நாள் எரிஞ்சுது. சரிங்க ஐயா. இந்த சரிங்க, சரிங்க. ஆம்பியர் செக் பண்ணி பார்த்தா, 1 ஆம்பியர் தான் இருக்கு. ம், ஆனா வெளியீடு வந்து 30 ஆம்பியர் குடுத்துருக்கு வெளிய. கணக்கு போட்டு பார்த்தா. ம். 30 நாளைக்கு புரியுது, 30 புரியுது, ஆம்பியர் புரியுது. குடுத்து உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து 1 ஆம்பியர் தான் இருக்கு. புரியுது, புரியுது, புரியுது. அப்ப இது எங்கிருந்து அப்ப வந்திருக்கணும்? மிச்சம் அது இருக்கிற ஆம்பியர் அது நேச்சரா ஓகே, ஓகே. புரியுது, அப்ப புரியுது, இந்த புரியுது. ஆம்பியர் எங்கிருந்து வந்துச்சு? அதான் கேள்வி. ஏன்னா இந்த புத்தகத்துல எங்கேயும் கிடையாது. எந்த உலகத்துல எந்த அமெரிக்கால, லண்டன்ல, ஐரோப்பால, இந்தியாவுல எந்த நாட்டிலயும் உள்ள இருக்கிற இந்த ஆம்பியர் புத்தகத்துல. எப்படி அதிகமாச்சு? அவுட்புட் எப்படி அதிகமாச்சுன்னு பதிலே கிடையாது. ம், ம், ம். இதுக்கு தேடுகின்ற பொழுது தான் அந்த ம். காத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் 14 ஒண்ணு இருக்கு. நைட்ரஜன் சரிங்க 14 ஐயா. இருக்கு. இந்த சரி. கிராஃபைட் பத்தி படிக்கிறப்ப தான் இது கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபைட் 14ன்னு ஒண்ணு இருக்கு. ஓ! 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 இந்த கிராஃபைட்டுக்குள்ள 3 தொழில்நுட்பம் இருக்கு. இப்ப நீங்க சாதாரண பென்சில் நினைக்கிறீங்க இல்லையா? அது சாதாரணம் இல்ல. அது அ மின்சாரத்த உறிஞ்சி தர மிகப்பெரிய ஒரு அணு உலை அது. சரிங்க ஐயா. சரிங்க. இது யாருக்கும் புரியல. இது யாருக்கும் புரியுது, புரியுது. ஆமாமா. அது பென்சில் நெனச்சுட்டு இருக்கிறாங்க அது. அது கிராபை அதுக்குள்ள வந்து இவ்வளவு வித்தை இருக்குது. அது அணு உலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த அணு உலை என்ன பண்ணுது? ஒரு மைக்ரோ எனர்ஜி குடுக்குது. அது ஸ்ட்ராங் எனர்ஜி பத்தாது. அதாவது இப்ப இதுக்கு பேரு என்ன தெரியுமா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வீக் ஆமாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்க, சரிங்க, ஸ்ட்ராங் சரிங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் நம்ம சென்னையில இருக்கிற அந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்த உலகத்துல பண்றதெல்லாம் அதெல்லாம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யுரேனியத்த பயன்படுத்துறது. இல்லைங்களா? சரிங்க ஐயா. நான் ஆமாங்க. பயன்படுத்துறதுங்களா, இது அட்டாமிக் பீட்டா டிகேன்னு பேருங்க. அட்டாமிக் பீட்டா டிகேன்னா இயற்கையாக நடக்கிற கதிர் சிதைவுன்னு பேரு. கதிர் சிதைவு ஆட்டோமேட்டிக்காவே அது சிதையுது. புரியுது, 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 இந்த புரியுது. சிதைவ வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு நான் கண்டுபிடிச்சது தான். இந்த சிதைவ வந்து எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு சரிங்க. தீர்க்கமான ஒரு பேட்டரியில மேலயும் கீழயும் ஒட்ட வைக்கிறேன். இது வந்து பல ஆராய்ச்சி பண்ணி தான் நான் உறுதிப்படுத்துறேன். எனக்கு நானே ஆராய்ச்சி பண்ணி 100 பேட்டரிய நான் செக் பண்ணேன். புரியுதுங்கய்யா. புரியுது, புரியுது, பழைய புரியுது. பேட்டரி எடுத்து செக் பண்ணி பார்த்து என் பொண்ணு நானும் தொடர்ந்து செக் பண்றோம். புரியுதுங்களா? சரி, சரி, என் பொண்ணும் கரெக்ட் பண்ணிட்டே வரான். அவன் சரிதான், சரிதான், சரின்னு சொல்றாங்க. அப்ப அவன் சரிதான்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கிலாந்துல பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அது கம்ப்ளீட் ஆகறதுக்கு பல ஆண்டு சரி. 3 ஆண்டு அது இருக்கட்டும். முதல்ல வந்து நம்ம கான்செப்ட்ட இருக்கட்டும். கரெக்ட் பண்ணிட்டோம். சரி. சரிங்க. என்ன சரி, நடக்குதுன்னா விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. காத்துல நைட்ரஜன் சரி. 14 வந்து அது வந்து நிலையற்றது. அது அன்ஸ்டேபிள்ன்னு சொல்லுவாங்க. சரிங்கய்யா. தன்னிட்டு இருக்கிற நியூட்ரான வெளிய தள்ளிவுட்டே இருக்கும். ட்ரைன்னு தள்ளுவது யாருக்கும் தெரியாது. அதே மாரி இந்த சரி, கார்பன் பென்சீன் இருக்குல்ல, கார்பன் 14 சரிங்க. அது நிலையற்றது. தங்கிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரான வந்து வெளிய தள்ளிவுட்டே இருக்கும். சரிங்கய்யா. சரிங்க. வெளியிருந்து தள்ளிட்டே இருக்கு. இது என்ன தெரியுமா? இந்த கிராஃபைட்டுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் வெளிய போறப்ப அங்க இடம் வந்து கேப் ஆகும். அந்த இடத்துல வெற்றிடம் உண்டாகும். சரி, சரிங்க. இந்த சரி. நேரம் பிறகு அந்த நைட்ரஜன் 14 வந்து ரிலீஸ் ஆயிரும். அது வந்து டக்குனு இதுல உட்கார்ந்துக்கும். ஓகே, ஓகே. இது சரிங்கய்யா. யாருக்குமே தெரியாது. இது ஆனா பாடத்திட்ட இது வந்து எப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக்கா இருக்குது தவிர, எந்த பாடத்திட்டத்திலும் இப்படித்தான் நடக்குதுன்னு எங்கேயும் சொல்லல. ஒரு கருத்து இருக்குது அவ்வளவுதான். அவ்வளோதான். ப்ரூஃப் பண்ணி இப்ப நான் ப்ரூஃப் பண்ண போறேன் இதைய. அதாவது ப்ரூஃப் பண்ண போறேன்னா, புரியுது. அதுக்கான வேலைய நான் தொடங்கிட்டேன். அதான், அதான். இப்ப நீங்களே என்ன பண்ணலாம்னா, சரி. நான் சொல்ற மாரி செஞ்சு பார்த்து உங்களால நம்பவே முடியாது. அப்ப செஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீ எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. இன்னொரு புரியுது. சயின்டிஸ்ட் அதான் 1 வோல்ட்டுங்கிறது வந்து, இப்ப நீங்க 30 நாள் இருக்கிறபோது, அந்த 1 ஆம்ப் சாரி 1 ஆம்ப்ங்கிற 30 நாளுங்கிறபோது, அவ்வளோ அது வந்து நீங்க இது எடுக்க, எடுக்க, எடுக்க அது ஏன் தொடர்ந்து நடைபெறலைங்கய்யா? ஆ
அங்க தான் விஷயமே இருக்கு. ஏன் தொடர்ந்து நடக்கல? அதுக்கு ஒரு காரணத்த கண்டுபிடிச்சேன். இப்ப நான் என்ன ம். பண்ணியிருக்கேன்னா, உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து இப்ப கடைசி இப்ப 11 நாளா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். தீர்ந்து போன பேட்டரிய சரி, எடுத்து ரொம்ப தீர்ந்து சரி. போனது. இப்ப நான் கூட ஒரு ம். 50% தீர்ந்து போனதுன்னு நான் வந்து ஒண்ணு கணக்கு பண்ணி ஓரளவு கண்டுபிடிச்சேன். இப்ப திட்டமிட்டே சரிங்க. வந்து நான் நினைக்கிற மாரி ம். 1.1 வோல்ட் ரொம்ப லோயஸ்ட் இருக்கு பாருங்க. அத 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லோயஸ்ட்னா நம்பவே முடியாது. அத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாரி அத எத சரி. வச்சும் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன் பாருங்க. அந்த மாரி ஆமாங்க. 12வது நாளே இன்னைக்கு பண்ணிடுவேன். ஜூன் ஜூன் 9ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வந்து ஞாயித்துக்கிழமை. இன்னைக்கு வந்து ஜூன் 21ன்னு நெனைக்கிறேன். இது அதுவரைக்கும் இன்னைக்கு 12 நாள் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அது அப்படியே அது திட்டமிட்டே வந்து ஒரு பேட்டரி எப்படி 0 பண்றதுன்னு இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அது வந்து அது சரிங்க, கண்டுபிடிக்கிறேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஏன் தீர்ந்து சரிங்க. போகுதுங்கிற கேள்வி அந்த தீர்ந்து போறதுன்னு ஏன் தீர்ந்து போகுது? நான் திட்டமிட்டு தேர வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது 0 பண்ண முடியுங்க. உலகத்துல யாரும் 0 போக முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் தப்பு. 0 போக முடியும். சரி 0 போ முடியும். 0 போக முடியும். அது மட்டும் இல்ல. 0 இஸ் எ பவர்ன்னு நிரூபிக்கலாம். இப்ப ம், ம், 0ங்கிறது ம். உண்மையிலே நினைக்கிறாங்க. அது அடிப்படையிலே தப்பு. நம்ம என்ன பண்ணிட்டோம் 0க்கு மதிப்பில்லை பொதுவாக ஒரு நம்ம கணக்கு போடுறப்ப 1க்கு மதிப்பு இருக்குது. 0க்கு மதிப்பு இல்லைன்னு ஒரு தவறா ஒரு புரிதல். அது வந்து வெவ்வேறு அன்னைக்கு வெவ்வேறு மாரி பொருள் புரியுமே தவிர, நம்ம மண்டையில தப்பாவே சரிங்க. எண்ணிக்கிறோம். ஜைபர்னா ஒண்ணும் இல்லைங்க மாரி ம். நம்ம ஒரு தவறான 0க்கு ஒரு கணக்கு. மதிப்பு இருக்குதுன்றீங்க. 0க்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்றீங்க. நேச்சுரலா வந்து 0 தான் பவரே. ம். அது வந்து ஆமாங்கய்யா. அது வந்து நீங்க ஸ்டேபிளான அதாவது வந்து அணுனுடைய அ ஆதித்தன்மை அது. நீங்க சொல்ற அந்த 0 ஆமா, ஆமா. சொல்றீங்களா? அத இவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவ இது அதான். 2 சர்க்யூட் தான் இருக்கும். ஒண்ணு குளோஸ்டு சர்க்யூட், இன்னொன்னு ஓப்பன் சர்க்யூட்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது ஓப்பன் சர்க்யூட். இன்னும் ஓப்பன் சர்க்யூட்ட சரி, பத்தி இந்த விஞ்ஞானிகள் இப்பதான் குவாண்டத்த பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. நாம ஏற்கனவே சரிங்க, குவாண்டத்த ரிசர்ச் பண்றனால ஓப்பன் சர்க்யூட் நமக்கு புரியுது. அதனால இது ஜெயிக்குது. சரி, ஏன் தீர்ந்து போகுதுன்னா, இந்த கெமிக்கல் உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரிக்குள்ள கெமிக்கல் வச்சிருப்பாங்க. சரிங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க், அப்புறம் மேக்னீசியம் சரி. டைஆக்சைடு இதெல்லாம் கலக்காம பேட்டரி தயாரிக்க முடியாது. முடியாது. சரிங்கய்யா. இதுதான் பேசிக்கு. இதுதான் இது ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல கலந்திருப்பாங்க. ஜிங்க் கலந்திருப்பாங்க. அப்புறம் மாங்கனீஸ் டை ஆக்சைடு கலந்திருப்பாங்க. அதோட கிராஃபைட் பொடி. நீங்க பேட்டரி உடைச்சு பார்த்தீங்கன்னா, கருப்பு கருப்பா தூள் வருதுல்ல, அது கிராஃபைட் பொடி. சரிங்க, சரிங்க. நடுவுல கிராஃபைட் குச்சி வச்சிருப்பாங்க. கெட்டியா ஒரு கிராஃபைட். நாம உடைச்சு பார்த்திருப்போம்ல, அதுதான். ம். அதான் கிராபைட் குச்சி அது. அ. அ. கிராஃபைட் குச்சி இருக்கும். அதுக்கு ஒரு கிராஃபைட் பொடி ஆமா, இருக்கும். ஆமா. அதுல அதுல கூட வண்டி போட்டு ஓட்டுவோம் அந்த காலத்துல. அதேதான். அந்த அ கிராஃபைட் பொடி இருக்கு பாருங்க. அந்த கிராஃபைட் பொடி இருக்கு பாருங்க. 2 இருக்கும். கிராஃபைட் பொடியாவும் இருக்கும். கிராஃபைட் குச்சியாவும் இருக்கு. 2 குச்சி 2 இருக்கும். குச்சியும் இருக்கு. ஆமா. பொடியும் இருக்கு. கருப்பா இருக்கு. ஆமாங்க. உடைச்சோம்னா பெருசா நம்ம குண்டு பேட்டரி உடைப்போம்ல அது. ஆமா. கருப்பா இருக்கு. சரி ஆமாங்க. அந்த ஆமா. உள்ள கிராஃபைட் பேஸ்ட் எல்லாம் இருக்கு. உள்ள பேஸ்ட் மாரி இருக்கும். லேசா ஆமா. பேஸ்ட் இருக்கு. அதெல்லாம் உண்மதான். அதெல்லாம் அ, பேஸ்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா, அ. அந்த வெறும் கிராஃபைட் பொடி மட்டும் கிடையாது. அது கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கலந்திருப்பாங்க. அப்புறம் வந்து சரிங்க. ஜிங்க்ங்கிற ஒரு பொடி. ஜிங்க் துத்தநாகத்த கலந்திருப்பாங்க. துத்தநாகம். ஆமா. சரிங்க. அது கலந்திருப்பாங்க. அதுபோக மாங்கனீஸ் டை ஆக்சைடு கலந்திருப்பாங்க. இதெல்லாம் இருந்து இந்த பேஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு அது வந்து என்ன பண்ணும்னா, ஆ ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ போட்டாலும் சரி, போடாட்டியும் சரி ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்க ஐயா. அது ஜெனரேட் பண்ணி, அந்த கிராஃபைட் வழியா வெளிய அனுப்பிச்சுட்டே இருக்கும். நெகட்டிவ் வந்து கீழ பாட்டத்துல வந்து நெகட்டிவ் அனுப்பும். மேல வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். இது நமக்கு தெரியாது. அதனால ஒரு வருஷம் நீங்க புது பேட்டரியா இருந்தா கூட ஒரு 2 வருஷம் கழிச்சு பயன்படுத்தீங்கன்னா, அது வேலை செய்யாது. வீக் ஆயிரும். ஆமாங்க. நீங்க ஆமா, ஆமா. பயன்படுத்தீங்கன்னா, படாருன்னு நல்லா சல்லுன்னு வேலை செஞ்சு 6 மாசத்துல தீர்ந்து போயிரும். பள்ளினாலுமே அந்த மைனஸ் வந்து இழுத்து வெளியில அனுப்பிருங்கன்றீங்களா? மைனஸ் வந்து இழுத்து காத்துல அனுப்பி விட்டுரும். ஆமா. அதனால தான் பழைய பேட்டரிலாம் வந்து இன்னைக்கு எவரிடி பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, புது 3 வருஷத்துக்கு ஆமா. வாரண்டி புது குடுத்தீங்கன்னா, பேட்டரியே இருந்தாலுமே அது வந்து அதனுடைய இது போயிருது. அந்த கரெக்ட் அந்த தான். கெமிக்கல் ரியாக்ஷன் குறையும். நேச்சுரலா குறைஞ்சிரும். அதான், அதான். சரியா? புரியுது, புரியுது. இதே ஆமாங்க, ஆமா. தொழில்நுட்பம் தான் நான் வேகமா இத நான் பயன்படுத்துறேன் பாருங்க. நான் வந்து இந்த மிச்சமா ஒரு 50% இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? 50% சரி. கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. நான் எடுத்துக்கொண்டதுல. சரிங்க, இந்த கிராஃபைட் என்ன சரிங்க, பண்ணுது, தனக்கு வீரியம் பத்துறதில்ல. அதாவது வெளிய இருக்க நைட்ரஜன் உறிஞ்சிருக்கான இதுக்கு வீரியம் பத்தாதனால, இது என்ன தற்காலிகமா என்ன சரிங்க, பண்ணுதுன்னா, இந்த சரிங்க, பேட்டரிக்குள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன வந்து தனக்கு சப்போர்ட்டா எடுத்துக்குது. சரிங்க ஐயா. விட்டு குடுக்குற மாரி எடுத்துக்குது. அங்க இருந்து 1% எடுத்துக்கிட்டு, தன்னோட 95 அதாவது எப்படின்னா ஒரு போல் வால்ட் மாரி ஒரு ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன வந்து தனக்கு சப்போர்ட்டா எடுத்துட்டு, வெளிய இருந்து உறிஞ்ச ம். ஆரம்பிக்குது. என்கிட்ட பவர் இருந்தாலும் கூட கொஞ்சம் பத்தல. புரியுது, புரியுது, எனக்கு புரியுது, புரியுது. சிதைவு தன்மை இருக்கு. ஆனா வந்து கரண்ட் எரியற அளவுக்கு என்னால இழுக்க முடியல. ஏன்னா எனக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். இது என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கிற அந்த ம். அ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த வேதிப்பொருளுடைய ஆற்றலை உறிஞ்சிக்குது. சரிங்க ஐயா. 1 ஆம்பியர் அது கையில எடுத்துக்குது. 1 ஆம்பியர் வச்சுக்கிட்டு, இது என்ன பண்ணுதுன்னா, சரி. வெளிய இருந்து உறிஞ்சி எனக்கு 10 ஆம்பியர் ஃப்ரீயா தருது.
ஓ! 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 அதாவது அப்ப அந்த 1 ஆம்பியர் தீரத்தானே செய்யும். அந்த பேட்டரியில இருக்கிற வரைக்கும் குடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. ஆனா இது என்ன பண்ணுதுன்னா, உடனடியே சரிங்க. இழுக்காம, இந்த செமிகண்டக்டர் மாரி அந்த அது உறிஞ்சுற வேகத்த கட்டுப்படுத்தி 70 நாள் வரைக்கும் கொண்டு போகுதுங்க. எத்தன நாள்? 70 நாள். நியாயப்படி பார்த்தீங்கன்னா 6 நாள்ல தீரணும். ஆமா, ஆமா, ஆமா. நீங்க ஒண்ணும் வேண்டாம். புதுசா 2 வாங்கி 2 எல்இடி கனெக்ஷன் குடுத்து எரிச்சு பாருங்க. 6 நாள்ல அது செத்து போயிரும். ஓ! 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 அதுதான் விஞ்ஞானமே. எந்த பேட்டரியா இருந்தாலும் சரி, சந்தோஷ். ஆல்கலைன் AA பேட்டரிய ஒரு ஒரு நீங்க நிமிஷம். ஒரு சோடினா 2 எடுத்துக்கணும். அது வந்து கணக்கு சரிங்க, பார்த்தீங்கன்னா வோல்ட் இருக்கும். 6 ஆம்பியர் இருக்கும். நீங்க 2 எல்இடி சரிங்க, வச்சீங்கன்னா, ஒரு 2 சரிங்க, எல்இடி புரியுதுங்களா? 2 சரிங்க, எல்இடி வச்சீங்கன்னா, ஒரு சரிங்க. நாளைக்கு 1 ஆம்பியர் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் ச தேவைப்படும். ஸ் 6 நாளைக்கு 6 சரி. ஆம்பியர் வர்றப்போ, இந்த பேட்டரி செத்து போயிரும். புரியுதுங்க ஐயா. அதான் நைட்ரஜன் 14 வந்து அதுலருந்து எடுத்து இது கன்டினியூவா இது இல்ல, இல்ல. பண்ணுதுன்றீங்க. புது பேட்டரிக்கு நான் சொல்றேன். புது பேட்டரியினுடைய லைஃப் ஓகே. வந்து 6 நாள் தான். சரிங்க ஐயா. அது 24 மணி நேரம் எரிக்கிறீங்க. 24 மணி நேரம் நீங்க 2 எல்இடி வச்சு ஒரு 2 எல்இடி எரியறதுக்கு 1 ஆம்பியர் வேணும். விஞ்ஞான ரீதியா. சரிங்க. அப்ப 6 நாள்ல அது குளோஸ் ஆயிரும். ஆனால் நான் செத்து போனதவே ம். 70 நாள் கொண்டு வந்தேன். ஓ! சரிங்க ஐயா, சரி. ஐயா அது ஒரே ஒரு 1/4 மணி நேரத்துல மறுபடியும் வர்றேங்கய்யா. ஒரு என்ன விஞ்ஞானம்? சின்ன லைன் மத்தபடி ஒண்ணு நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் சரிங்களா? பேசுறேங்க. சரி.